எலெக்ஷனை பத்தி ஒவ்வொரு நாளும் வர்ற செய்தி வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குங்கிறது தான் உண்மை. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்றாங்க. அது மூலம் வந்து ஆளுங்கட்சியுடைய உள்ளக்கிடக்கை உட்கிடக்கை என்னன்னு சொல்லி தெரிய வருது. ஆனா அந்த உட்கிடக்கை வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்றதா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பீகாரை பொறுத்த மட்டும் எஸ்ஐஆர் பொறுத்த மட்டும் நீங்க வந்து ஆதார் கார்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. கபில் சிபல் சொல்லியிருக்காரு, இருக்கிறது 1ஆம் தேதிங்கும் போது கொஞ்ச நாள் தான் இருக்கு, இதை நீடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் அதை பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீடிக்கணும், நீடிச்சாலும் அது நல்லது. அதே சமயம் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கரெக்டா வந்து கட்சிகளுக்கு சொல்லியிருக்காங்க, எல்லா வேலையும் எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு பண்ணணும், இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த 65 லட்சம் ஓட்டர்ஸுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்கள யார் யாரெல்லாம் ஆதார் கார்டு கொடுக்க முடியுமோ அவங்கள ஆதார் கார்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 65 லட்சம் பேர்ல இது வரைக்கும் இவங்க என்ன சொன்னாங்க, அவங்கள பெரும்பாலும் சில பேர் இறந்துட்டாங்க, பெரும்பாலும் மைக்ரேட் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. மைக்ரேட் ஆனவங்களுக்கு வாக்கு வந்து கொடுக்கிற உரிமை இருக்கா இல்லையா, அவங்க எங்க வந்து கொடுக்கணும், எது ஒருத்தருடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸா இருக்கோ அங்க வந்து அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும். இப்ப இந்த 65 லட்சம் பேரு எங்களுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வந்து பீகார் தான், நாங்க வந்து வேலைக்காக போனோம், ஆனா எலெக்ஷன் சமயத்துல எங்க சொந்த ஊருக்கு வந்துருவோம்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இங்க வாக்குரிமை கொடுக்கணும். கொடுத்தா என்ன அர்த்தம், இன்னொரு இடத்துல எந்த இடத்துலயும் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க இந்த சன்ஸ் ஆஃப் தி சாயில், அதுலயும் வந்து கோளாறு நிறைய இருந்துச்சு. அந்த கோளாறுல எப்படி சரி பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஹிந்து வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, அந்த 65 லட்சம் பேர்ல 32 லட்சம் பேர் வந்து பெண்கள். பெண்கள் இது மாதிரி மைக்ரண்டா போறது இல்ல, அதனால அதை அடிச்சதே வந்து தவறுன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இனிமே ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா வரும். முக்கியமா நமக்கு கவலை தர விஷயமா என்ன இருக்குன்னா, கேரளால ஒரு பிஜேபி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் நஞ்சம் தான் வாக்குகள் தேவையோ அங்கெல்லாம் மைக்ரண்ட் ஒர்க்கரை நாங்க வந்து ஓட்டரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம். இப்ப ஒருத்தர் ஓட்டரா ரிஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன ரூல், he should be ordinarily a resident of that particular area. எந்த ஒரு இடத்தில் ஒரு சாதாரணமாக வாழும் இடமாக வைத்திருக்கிறாரோ அது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அவர் வந்து ஓட்டு போட முடியும். இப்ப இது வரைக்கும் இந்த மைக்ரண்ட் லேபர்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுடைய சொந்த ஊர் பீகார், நாங்க பீகார்ல போய் ஓட்டு போடுவோம், ஏன்னா அதுதான் எங்களை பொண்டு பிள்ளைங்க எல்லாரும் இருக்கிறது அந்த இடம் தான், எங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ்ங்கிறது பீகார் தான். ரொம்ப சிக்கலை சொல்றதுன்னா, இந்த ஆர்டினரி ரெசிடென்ட்ங்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு 6 மாசம் இருந்திருந்தா அப்படின்னு கணக்கு வச்சிருந்தாங்க. சட்டப்படி பார்த்தா அதுக்கு எந்த கணக்கு இல்லை, 2 நாள் இருந்தா கூட அவர் ஒரு வாக்குரிமை பெற்றவரா கொண்டு வர முடியும். அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, எங்கெல்லாம் ஜெயிக்கிற சான்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் தான், சரி ஒரு 8000 ஓட்டு 10,000 ஓட்டு தான் வேணுமோ, அதுக்கு நாங்க ஒரு 10,000 மைக்ரண்ட் ஒர்க்கரை அவங்க அந்த இடத்துல வேலை பார்க்கலன்னா கூட இன்னொரு இடத்துல இருந்தா கூட நாங்க இங்க உட்கார வச்சுட்டு இங்கதான் இருக்கோம், நாங்க இங்கதான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்ல வச்சிருவோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்களா? அது எதுல சொல்ல வர, நாங்க வெற்றி பெற வேண்டிய தொகுதிகளில் எல்லாம், அப்ப என்ன அர்த்தம்,